உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, தாய் திருச்சபையானது இன்று நம்மை திருவருகை காலத்திற்குள் நுழைய அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல வாரங்களாக நாம் பொது காலத்தை நாம் சிந்தித்து வந்தோம். பொது காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தம் சீடர்களோடு பயணித்து பல மக்களை சந்தித்து பல புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து வந்ததை நாம் தியானித்து, கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி அந்த பொது காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடினோம். இன்று நாம் திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த ஆண்டினுடைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது. அதாவது கடந்த ஆண்டிலே நாம் 2ஆம் ஆண்டை நாம் கொண்டாடினோம். இன்ற ஆண்டு நாம் 3வது ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் இந்த 3வது திருவழிபாட்டு ஆண்டிலே இந்த ஆண்டு முழுவதும் நாம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியாளரோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். நீங்கள் கவனமாக கவனித்தீர்கள் என்றால், கடந்த வருடமானது நாம் கடந்த வருடம் முழுவதுமே புனித மார்க் எழுதிய நற்செய்தியோடு நாம் பயணித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய பணியை தொடர்ந்தார் என்று அவருடைய நற்செய்தியின் வழியாக சிந்தித்தோம். இந்த ஆண்டு நாம் புனித லூக்கா நற்செய்தியாளரோடு தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இந்த முதல் திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. இந்த திருவருகை காலம் ஏற்கனவே நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்த நிகழ்வை கொண்டாட நம்மை தயாரிக்கிறது. அதே சமயத்தில் இயேசு இந்த மண்ணுலகில் பிறந்த அந்த விழாவை மட்டும் கொண்டாடாமல், மாறாக இன்னும் ஆண்டவர் இயேசுவினுடைய 2வது வருகை, அவருடைய உண்மையான 2வது வருகையையும் நாம் கொண்டாட, அதற்கு நம்மை தயார்படுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய முதல் வருகை, அது இயேசுனுடைய பிறப்பு விழா. நாம் இன்னும் 4 வாரங்கள் பிறகு நாம் இந்த பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். அது இயேசுனுடைய முதல் வருகை. ஆனால் இந்த நற்செய்தியானது இன்று இயேசுனுடைய 2வது வருகை. அவர் உலகை நடுத்தி இருக்க தீர்ப்பிட வரும்பொழுது எவ்வாறு வருவார், அதை நாம் எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும், அதற்கு நம்மையே நாம் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சிந்திக்க இந்த நற்செய்தி நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு மலை கிராமம், ஒரு நடுக்காடு, உயர்ந்த மலை, அந்த மலையிலே ஒரு கிராமம் அமைந்திருக்கிறது. அங்கே அந்த காட்டிலே வசிக்கின்ற அந்த மக்கள், ஒரு கிராம மக்கள் பல ஆண்டுகளாக அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், அந்த கிராமம், அந்த ஊர் ஒரு மலையிலே தோன்றுகிறது. அந்த மலையை காடுகள் எல்லாம் அமைந்திருக்கிறதுனால ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு இரவும் அந்த ஊரை சுற்றி காவல் காக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காட்டு விலங்குகள் தொல்லைகள் இருக்கும். இன்னும் பக்கத்து ஊர்களிலிருந்து பகைவர்கள் யாரும் அவர்களை வந்து தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஊர் காவலர்கள், அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் அந்த ஊர் காவலராக ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு ஆண் அந்த ஊரை காத்து வந்ததாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இவ்வாறாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு இளைஞன்
ஒரு இளைஞன். அன்று அந்த ஊர் மக்களால் அந்த இளைஞன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்தான் இன்று நமக்கு ஊர் காக்க இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறார்கள். அந்த இளைஞனுக்கு அதுதான் முதல் முறை. ஒரு சிறு வயதிலிருந்து இப்படி இருந்து முதலாக அந்த ஊரை காப்பதற்காக அந்த இரவு காவலுக்காக அவர் போகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு முதல் முறை என்பதனாலே அந்த இளைஞனுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்தாலும் போய் அமருகிறார். அந்த இடத்திலே ஊரை சுற்றி நடக்கிறார். கொஞ்ச நேரத்திலே இருட்டாகிறது. சுற்றிலும் ஒரே இருட்டு. பாருங்கள், நினைத்து பாருங்கள், காடு, அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டு நடுவில் இப்பொழுது இருட்டு. சற்று நேரத்திலே அந்த இருட்டு அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பயமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து காட்டு விலங்குகள் எல்லாம் கத்துகிற சத்தம் கேட்கிறது. ஒரு பக்கம் ஓநாய் கத்துகிறது, ஒரு பக்கம் யானை பிளிர்கிறது, இன்னும் ஒரு பக்கம் மற்ற விலங்குகள் எல்லாம், காட்டு விலங்குகளும் சத்தம் எழுப்புகிறது. அவருக்கு சற்று பயமாகத்தான் இருக்கிறது. அப்புறம் பறவைகள் எல்லாம் பறக்கின்ற அந்த அமைகின்ற அந்த சத்தம், காற்றிலே அந்த மர இலைகள் எல்லாம் மோதுகின்ற அந்த சத்தம், இதெல்லாம் அந்த மனிதனுக்கு, அந்த இளைஞருக்கு புதிதாக இருப்பதினால் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்குகிறது. இப்படி பயந்து கொண்டே அவர் அந்த காவல் காக்கின்ற பணியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்திலே திடீரென்று ஒரு சின்ன வெளிச்சம் என்று தோன்றுகிறது. காட்டு நடுவிலே தூரத்திலே ஒரு வெளிச்சம். இந்த இளைஞருக்கு திடீரென்று ஒரு பயம் ஏற்படுகிறது. என்னவாக இருக்கும் என்று தன்னையே பயன்படுத்தி அந்த பயத்திலே அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த வெளிச்சம் சற்று அமைந்து கொஞ்சம் நிறுத்தி வருகிறது. வெளிச்சத்தை காணவில்லை. சற்று நேரம் மீண்டும் அந்த வெளிச்சம் தோன்றுகிறது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருவதாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த இளைஞனுக்கு பயம் வெகுவாக பற்றி கொள்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். என்ன சத்தம் போட்டு ஊர் மக்களை எல்லாம் கூட்டி விடலாமா என்று எண்ணுகிறார். ஒருவேளை பக்கத்து ஊரிலிருந்து எதுவும் எதிரிகள் வருகிறார்களா, இல்லை வேறு எதுவும் அபாயம் வருகிறதா என்று இப்படியெல்லாம் அந்த இளைஞன் சிந்தித்து கொண்டிருக்க பொழுது அந்த வெளிச்சம் பக்கத்தில் வருகிறது. 2 மனிதர்கள் பேசிக்கொள்கின்ற சத்தம் கேட்கிறது. அவரும் அந்த மேலே காவல் காக்கின்ற அந்த மரத்திலிருந்து இறங்கி அந்த மனிதர்களை சத்தத்தை கேட்டு அவருக்கு கேட்கும் பொழுது அது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக பேசிக்கொண்டிருக்கிற சத்தமாக கேட்கிறது. பிரியமானவர்களே, இவர் பயத்திலே அவர்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, சற்று தூரத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் தன்னை கைத்தாங்களாக ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வருவதாக பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த பெண் ஒரு நிறை மாத கர்ப்பிணி. அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணி. ஒரு ஆண் அந்த பெண்ணை கைத்தாங்களாக மெதுவாக நடத்தி வருவதை பார்க்கிறார். உடனே இந்த இளைஞன் சுதாரித்து கொண்டு ஓடி சென்று என்னவென்று விசாரிக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்கிறார், அவர் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்வதாக நடபயணமாக இருக்கின்ற பொழுது திடீரென்று இந்த இரவு வேளை வந்து விட்டதால் அவருக்கு எங்கு தங்குவது என்று தெரியாமல் இந்த வெளிச்சத்தை வைத்து அவர்கள் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருப்பதாக, வழி தவறி சென்று விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அந்த இளைஞன் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற பொழுது அந்த நிறை மாத கர்ப்பிணி பெண் அங்கு ஒரு மகனை ஈன்றெடுக்கிறார். அங்கே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. உடனே அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து, பரவாயில்ல, எங்கோ சென்று கொண்டிருந்த மக்கள் இந்த 2 பேரும் நமது ஊரிலே தஞ்சமடைந்து இந்த ஊருக்கு ஒரு அழகிய ஆண் மகனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆண் மகனை, அந்த குழந்தையை பார்த்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக அவர்களை விடியற்காலை வழி அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த கதையின் உள்ளார்ப்பம் தான் இன்றைய நற்செய்தியாக அமைகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த செய்தியை தான் வழங்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பற்றி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த கதையிலே வந்தது போல அந்த இளைஞன் முதலாக ஒரு பணிக்கு செல்கிறார். நாம் அனைவரும், கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அந்த இளைஞனை போன்றவர்கள். நாம் எல்லாரும் இந்த நம்முடைய திருமுழுக்கின் வழியாக, நமது திருவருட்சாதனங்கள் வழியாக நாம் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை பெற்றவர்கள் இந்த அழைப்பின் மூலமாக, திருவருட்சாதனங்கள் மூலமாக நமக்கு ஒரு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பணி என்றால், ஆண்டவரை அறிவிக்கின்ற பணி, ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கின்ற பணி,
ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி. இந்த பணியிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு அநேக இடர்பாடுகள் வருகின்றன. சில நேரங்களிலே நமது வாழ்க்கை ஒரு இருண்ட சூழ்நிலையாக இருக்கிறது. நமது வாழ்க்கை ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அங்கே விலங்குகள் சத்தம் கேட்கிறது, இரவு நேரமாக இருக்கிறது, பறவைகள் கொடுக்கின்ற சத்தமாக இருக்கிறது, காற்று வீசுகிறது. ஒரு பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக இந்த பயணத்தை நாம் தொடர்கிறோம், இந்த பணியை நாம் தொடர்கிறோம். ஆனால் பிரியமானவர்களை பாருங்கள், தூரத்தில் தோன்றுகின்ற ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது இந்த மனிதனுடைய பொறுமையான அந்த அணுகுமுறையினால், அதை உடனே ஊரை கூட்டி சத்தம் போட்டிருந்தா அது ஒரு வேறகாரமாக ஒரு மக்கள்லாம் ஓடி போய் திடுதிடுன்னு என்ன ஏதோன்னு சொல்லிட்டு அடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆனால் இந்த மனிதன் காத்திருந்து பொறுமையாக, இந்த இளைஞன் அந்த வெளிச்சத்தை அருகில் வந்து காத்து அந்த என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு அற்புதமான குழந்தை, அந்த ஊரிலே ஒரு அன்பை பொழிகின்ற ஒரு குழந்தை பிறப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியிலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார். மானிட மகன் வரும்பொழுது உங்களுக்கு அநேக இயற்கை இடர்பாடுகள் எல்லாம் தோன்றும். எப்படி? வானத்திலே அறிகுறிகள் தோன்றும், சூரியனிலே மாற்றங்கள் தோன்றும், நிலாவிலே மாற்றங்கள் தோன்றும், விண்மீன்கள் மாற்றங்கள், விண்வெளியிலே அநேக மாற்றங்கள், நீர்நிலைகள் கடலிலே அநேக மாற்றங்கள், நாடுகளுக்கும் இடையே அநேக சண்டை சச்சரவுகள், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மானிட மகனுடைய வருகை நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியானது ஏதோ மானிட மகன் இரண்டாவது வருகை ஒரு நிகழ்வாக நமக்கு கண்முன்னே காட்டினாலும் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால், ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை வந்து விட்டார். அவர் அந்த உலகத்திலே பிறந்து, மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு இறந்ததை நாம் முதல் வருகையாக பார்க்கிறோம். இரண்டாவது வருகை அது ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா, அந்த நாள் எந்த நேரம் எப்படி என்று யாருக்கும் தெரியாது. அது தந்தைக்கு மட்டுமே, தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். எனவே பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது வருகை முக்கியமாக நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால், இரண்டாவது வருகை ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு ஆண்டு, ஏதோ எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு நடித்திருக்க வருவார். ஆனால் உண்மையான இரண்டாவது வருகை பிரியமானவர்களே, அது நம் உள்ளத்தில் நிகழ வேண்டும். ஏதோ ஒரு நாளுக்காக, ஏதோ ஒரு நடுத்திருக்கிற நாளுக்காக உலகெல்லாம் வெளியில் மாற்றம் ஏற்படும், விண்மீன்களில் மாற்றம் ஏற்படும், சூரியனில் மாற்றம் ஏற்படும், இதையெல்லாம் எதிர்பார்த்து வாழ்வதை விட உண்மையான இரண்டாவது வருகை என்ன என்று பார்ப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது, ஆண்டவரை உள்ளத்தில் வர வைப்பது தான் உண்மையான இரண்டாவது வருகையாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் இரண்டாவது வருகையை நமது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இங்கு அநேக மாற்றங்கள் ஏற்படும். நான் பயத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். என்னுடைய குடும்பங்கள் எனக்கு எதிராக திரும்பும், என்னுடைய நண்பர்கள் எனக்கு எதிராக மாறுவார்கள், இன்னும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எனக்கு எதிராக தோன்றுவார்கள். இப்படி என்னை சிறையில் அடைப்பார்கள், பல வேதனைக்கு உட்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் பல இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதுதான் உண்மையான இரண்டாவது வருகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, என்னுடைய உள்ளத்தில் வரவழைக்கின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி பெறுகிறது. ஆனால் என்னை சுற்றி பல மாற்றங்கள் நடக்கிறது என்பதை இந்த நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த முதல் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மை அனைவரும் நம்பிக்கையின் மக்களாக அழைக்கிறது. நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருங்கள். நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு எதிர்நோக்கும் ஒரு பயணிகளாக, எதிர்நோக்கி வாழும் ஒரு பயணிகளாக நம்மை அழைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை நமது உள்ளத்திலே நடைபெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.